தமிழ் கடவுள் என்றாலே அது முருகப்பெருமான் மட்டும்தான். அதுல எம்பெருமானாகிய முருகனுக்கு இந்த தைப்பூசம் எப்படி உவகையாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த தைப்பூச நாளில் தான் அகத்திய பெருமானுக்கு முருகன் முழுமையாக தமிழை ஓதினான். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனோடு கூட வரக்கூடியது ரெண்டு விஷயங்கள் தான். அவன் செய்த புண்ணியம், அவன் செய்த பாவம். இது ரெண்டுமே அழிஞ்சு போனாதான் அவன் முக்தி பேறு பெற முடியும். இவற்றுக்கெல்லாம் முக்தி தந்து அந்த பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய திருநாளாக தைப்பூசம் கருதப்படுகிறது. இந்த தைப்பூசத்தன்னைக்கு யாரெல்லாம் அந்த முருகனை தரிசனம் செய்கிறார்களோ, அகத்தியருடைய ஆசீர்வாதம், போகருடைய ஆசீர்வாதம் எல்லாமே நிறைந்து கிடைக்கும். புலிப்பாணியுடைய ஆசீர்வாதம் நிறைந்து கிடைக்கும். வள்ளல் பெருமான் தன்னுடைய உடம்பை மூடி இருப்பார். அதை நீங்க வெள்ளை தூய்மையான வெள்ளை ஆடை அப்படி உடுத்தி தலை முகம் மட்டும்தான் தெரியும், அப்படியே மறைச்சிருப்பார். அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? அந்த எம்பெருமானும் இந்த தைப்பூச தினத்தில் தான் ஜோதியிலே கலந்தார். எப்படிங்க நடக்கும்? அவருடைய உடம்பு கிடைக்கல, அவர் எங்க போனார்னு தெரியாது, சுரங்கப்பாதை கிடையாது, வெளியில பாதை கிடையாது. அந்த இறைவனுக்கு நிகரான அந்த மகான் எங்கு சென்று மறைந்தார்? அப்படின்னா அவர் இந்த உலகத்திற்கு சொல்ல வந்த விஷயம் என்ன? 12 கரங்களால் 16 செல்வங்களை தரக்கூடிய எம்பெருமானாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் நம் இல்லத்திலே வள்ளி தேவயானையோடு குடியிருப்பான். காரணம், வள்ளியை மணந்ததும் அந்த நாளில் தான். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மன்னை நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். தைப்பூசம் வந்துருச்சு. முருகனுக்கும் வள்ளலாருக்கும் ரொம்ப உகந்த நாள்னு கூட சொல்லலாம். இந்த தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா உயிர்களுக்கும் அந்த உணவு கொடுக்கணும், அந்த நாளில் சிறப்பான, உங்களால் முடியலன்னா ஒரு எறும்புக்கு கூட கொடுங்க அப்படின்னு பல நல்ல விஷயங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கும் அதே அளவுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஆனால் இந்த 2 சிறப்பையும் பற்றி தான் நீங்கள் சொல்ல போறீங்க. சொல்லுங்க. தைப்பூசம் என்று சொல்லும் பொழுதே முதலில் நம்முடைய டிவைன் தமிழ் நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், தமிழ் பிறந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். தமிழ் பிறப்புக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால், தமிழாய்ந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சித்தர்களின் மொழியில் சொல்லும் பொழுது அகத்திய பெருமானுக்கு முருகப்பெருமான் தமிழை வழங்கிய திருநாள் என்று சொல்லப்படுகிறது. இது ஆத்தன்டிக்கா இருக்கா அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனால் மிகப்பெரிய சித்தர்களுடைய ஏடுகளை படிக்கக்கூடியவர்கள், நாடிகளை படிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த தைப்பூச நாளில் தான் அகத்திய பெருமானுக்கு முருகன் முழுமையாக தமிழை ஓதினான். அதுதான் இன்று உலகத்தையே ஆளக்கூடிய மொழியாக இருக்கிறது. உலகத்தினுடைய முதன்மையான மொழி நம்முடைய தமிழ் மொழி என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த தமிழ் மொழி உதயமான நாள் என்று சொல்லக்கூட அந்த நாளை நாம் ஓங்கிச் சொல்லலாம் சித்தர்களில் மொழியின் மூலமாக. நீர் தோன்றியதும் இந்த தைப்பூச நல்லாளில் தான். முதல்ல நீர் உலகத்துல ஒவ்வொரு உயிர்கள் தோற்றமாகுது. இந்த நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் இல்லைன்னா உலகமே கிடையாது. அப்போ அந்த நீர் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் துவங்கிய நாளாகவும் தோன்றிய திருநாளாகவும் இந்த தைப்பூசம் தான் சொல்லப்படுகிறது. அப்ப இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் இந்த தைப்பூசம் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது. தமிழர்கள் என்றாலே, தமிழ் கடவுள் என்றாலே அது முருகப்பெருமான் மட்டும்தான். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பல நிகழ்வுகளில் சொல்லியிருக்கோம், முருகப்பெருமானை விட கருணையான தெய்வத்தை நாம் பார்ப்பது பெரிதும் அரிதுன்னே சொல்லலாம். அதில் எம்பெருமானாகிய முருகனுக்கு இந்த தைப்பூசம் எப்படி உவகையாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பழனிமலை என்பது தைப்பூசத்திற்கு மிகவும் உகந்த ஒரு அற்புதமான மலையாக, முருகன் ஆட்சி செலுத்தக்கூடிய அந்த பகுதியில் சிறப்பு மிகுந்த எல்லோரும் வழிபாடு செய்யக்கூடிய அந்த பழனி மலை என்பதே இந்த தைப்பூசத்தினுடைய பெருமையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திருநாளாக விளங்குகிறது. எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான். அகத்திய பெருமான் தன்னுடைய சீடராக விளங்கிய இடும்பன் அவரை கூப்பிட்டு சிவகிரி சக்திகிரின்னு சொல்லி 2 மலை, அதை ஒரு மிகப்பெரிய ஆச்சாள் மரம்னா பெரிய மரமா இருக்கும். ராமாயணத்தை கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெரிய மரத்துல 2 மலைகளை வைத்து நீ சுமந்து செல்லுன்னு சொல்றார். அதை இடும்பன் சுமந்துகிட்டு வராரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்பொழுது ஒரு சிறிய ஒரு 5 வயது பாலகன் உருவத்திலே எம்பரான் வருகிறார். இடும்பனோடு விளையாடுகிறார். அவரோ மிகப்பெரிய ஒரு சுமையை தூக்கிட்டு வர்றாரு. அவர்கிட்ட ஒருத்தர் விளையாட்டு காமிச்சு அவர் கோபத்தை தூண்டியவுடன் இடும்பனுக்கு கோபம் வந்து விடுகிறது. அவரோடு மோத முற்படுகிறார். அப்ப அந்த இடும்பன் என்ன சொல்றாரு, அந்த ஏன்னா அகத்திய என்னைக்குமே இந்த சீடர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, குரு ஒரு விஷயம் சொல்லிவிட்டார் என்றால் அதை அப்படியே பின்பற்றுவார்கள்.
எனவே அந்த மலையை வைக்க சொல்லி எந்த இடத்துலையும் அகத்தியர் சொல்லலை. அதனால அந்த இடும்பன் இரண்டு பக்கத்திலும் அந்த ஆச்சாள் மரத்தோடு வைத்திருக்கக்கூடியதான அதில் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த மலையோடு அந்த சிறுவனோடு மோதுகிறார். மலையை கையில வச்சுக்கிட்டு அந்த முருகனுடைய முருகன் தான் வந்திருக்கான்னு அவருக்கு தெரியல, அவரோட சண்டை போடுறார். ஒரு கட்டத்தில் அந்த 5 வயது பாலகன் என்ன செய்கிறான், அந்த சிவகிரியில் ஏறி விளையாடவும் பாரம் தாங்காமல் இந்த பக்கம் தோல் அப்படியே அழுத்துது. அப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் இந்த பக்கம் அவரை பிடிக்க வரும்போது இந்த பக்கம் தாவிடுறார். அப்போ ரொம்ப பாரம் தாங்காமல் போனவுடன் ஒரு கட்டத்திலே இடும்பனின் தலை மீது நின்று ஆட வேறு வழியே இல்லாமல் அந்த மலையை வைக்க வேண்டிய ஒரு தருணத்திற்கு வந்து விடுகிறார் இடும்பன். அது மட்டும் விடவில்லை, தன்னுடைய குருவனுடைய உத்தரவு மீறப்பட்டு விட்டதே என்கிற ஆத்திரத்தில் 5 வயது பாலகன் என்பதும் பாராமல் தான் கற்ற வித்தைகள் அஸ்திரங்களை எல்லாம் அந்த சிறுவனின் மீது பிரயோகம் செய்கிறார் இடும்பன். வந்திருப்பது கந்த கடவுள்ங்கிறது அவருக்கு தெரியல. எல்லா அஸ்திரமும் மாயமா மறையுது. ஒரு கட்டத்தில் முருகனுடைய கோபாவேசம் அந்த இடும்பனை நடுங்க வைத்து மயங்கி சரிய வைத்து விடுகிறது. தன்னுடைய தண்டாயத்தை வீசுறார். அந்த தண்டம் வேலாக புறப்பட்டு சென்று இடும்பனுடைய நெற்றியிலே தாக்குகிறது. ஏனென்றால் வேல் என்பது அறிவினுடைய ஆயுதம். அப்ப அவருக்கு ஒரு ஞான தெளிவை தர வேண்டும் என்பதற்காக தண்டபாணி அந்த வேலை வீசியவுடன் அந்த வேல் தண்டமாக மாறி சென்று இடும்பனுடைய நெற்றி புருவத்தை தாக்க மயங்கி சரிகிறார். அதுவரை தியானத்தில் பொதிகை மலையில் இருந்த அகத்திய பெருமான் ஓடோடி முருகன்ட்ட நிற்கிறார். அப்பனே, நீ தான் வந்திருக்கிறேன்னு அவனுக்கு தெரியாதுன்னு சற்று பொறுத்திருந்து பாரும் சொல்லி இடும்பனை எழுப்புகிறார். அந்த தண்டம் தாக்கியதனுடைய ஞான வெளிப்பாடாக வந்திருப்பவன் முருகக்கடவுள் என்பதை தெரிந்து கொண்டு அற்புதமாக துதி செய்கிறார் இடும்பன். இடும்பா, நீ கொண்டு வந்த இந்த 2 மலைகளும் பழனி மலையாக விளங்கட்டும் என்று சொல்லி அதிலே யாமே கோலோச்சுகிறோம். அந்த தண்டத்தை வைத்துக் கொண்டுதான் தண்டாயுத பாணியாக முருகப்பெருமான் பழனியிலே வீற்றிருக்கிறார். இந்த நிகழ்வு நடைபெற்றதாக நாடியிலே தைப்பூச நாளில் தான் இந்த நிகழ்வு நடந்ததாக நாடி சொல்கிறது, அகத்தியர் ஜீவநாடி சொல்கிறது. அதனால தான் தைப்பூசத்துக்கு மக்கள் அப்படி படையெடுக்கிறார்கள் பழனிமலைக்கு. இது எதனுடைய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, பழனிமலைக்கு தைப்பூசத்தன்று சென்று யாரெல்லாம் வழிபாடு நடத்துகிறார்களோ, இந்த 2 மலைங்கிறத எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றாங்கன்னா, இம்மை மறுமை, முன் ஜென்மத்தில் செய்த ஊழ்வினை கர்மாக்கள், இந்த பிறவியில நாம் செய்யக்கூடிய அறியாத செய்த அறிந்து செய்த பாபங்கள், இவற்றுக்கெல்லாம் இறைவன் முருகப்பெருமான் முக்தி தந்து அந்த பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய திருநாளாக தைப்பூசம் கருதப்படுகிறது. அதனால தான் 2 மலையினுடைய வடிவத்திலே அவன் கொண்டு போனதாகவும், மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே அந்த கர்மாங்கிறது மூட்டையாவே வரும். ஒவ்வொரு பக்கமும் மூட்டையா இருக்கும். இன்னைக்கு நீங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனோடு கூட வரக்கூடியது 2 விஷயங்கள் தான். அவன் செய்த புண்ணியம், அவன் செய்த பாவம். இதுதான் அப்படியே பின்னாடி வரும். இது 2மே அழிஞ்சு போனாதான் அவன் முக்தி பேறு பெற முடியும், மீண்டும் பிறவாத நிலைக்கு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வாய்க்க வேண்டும் என்றால் பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி மட்டும்தான் அதை அருளக்கூடியவன். மிகப்பெரிய சித்தர்கள் சொல்கிறார்கள், போகரும் சொல்கிறார், அந்த எம்பெருமானை வெடித்த போகரும் சொல்கிறார், பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை பழனியாண்டின்னு சொல்லுவாங்க. அந்த முருகனை யாரெல்லாம் உள்ளம் முருக வழிபாடு செய்கிறார்களோ கர்மாவே போயிடும். கர்மானா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எத்தனை லட்சம் பிறவிகள் எடுத்தோம்னு தெரியல, இது எத்தனாவது பிறவின்னு தெரியாது, அடுத்து என்ன பிறவி எடுப்போம்னு நமக்கு தெரியாது. இத்தனை பிறவியும் ஒரே அடியாக நிர்மூலம் செய்ய வேண்டும், அடுத்த பிறவியே நமக்கு வரக்கூடாதுன்னா அதை தரக்கூடிய ஆற்றல் பழனியாண்டிக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ என்ன செய்வாருன்னு தெரிஞ்சுங்க. நம்ம சொன்னோன்னா கேட்க சந்தோஷமா இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்வார் என்று கேட்டால், நமக்கு அடுத்ததாக பல பிறவிகள் இருப்பதாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதில் நாம் பட வேண்டிய கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த பிறவியிலேயே தந்து விடுவார். எனவே அப்ப இந்த பிறவியிலேயே நாம் கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்து அதிலிருந்து நாம் விடுபட்டு விடுகிறோம் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கும் பல பேரை பார்த்தீங்கன்னா சதாசர்வ காலமும் இறை சிந்தனையோடே இருப்பார்கள், தர்மத்தையே செய்வார்கள், சத்திய பாதையிலேயே நடப்பார்கள், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொண்டு ரட்சிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோமேயானால் ஒரு துயரமான வாழ்வாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வெளியில் சிரிப்பார்கள், உள்ளே அழுது கொண்டே இருப்பார்கள். வரவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் அவர்கள் எண்ணிய எண்ணம் எதுவுமே ஈடேறாது. அது என்ன அப்படின்னு பார்த்தால், இந்த கர்மாவை இறைவன் கழிக்க ஆரம்பிக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொள்வதற்கே பல வருடங்கள் நமக்கு தேவைப்படும். இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும். திருச்செந்தூர் முருகனை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அள்ளக்குறையாத செல்வம் கிடைக்கும்.
நம்முடைய நேயர்களுக்கு நிறைய தகவல்கள் நான் போன தடவை கூட சொன்னேன். தினமும் நம்ம நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு அபூர்வ தகவலை சொல்லணும் அப்படின்னு நான் கூட சொல்லியிருந்தேன். அதை இதிலிருந்தே துவங்கிடலாம் அப்படின்னு. பார்க்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம், யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கணும், வறுமை இல்லாமல் இருக்கணும், நல்ல வீடு, மனைவி, மக்கட் செல்வம், வாகனம், இப்படி காலம் ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கணும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரகசியம், தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை என்று குரு ஹோரையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை யாரெல்லாம் தரிசனம் செய்கிறார்களோ, நல்லா தெரிஞ்சுக்கணும், இது சொல்றதுக்கு எளிமையா இருக்கும், ஆனால் இது செய்வதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கும் பொழுதும் அந்த மாதத்தின் முதல் வியாழக்கிழமை என்று நாம் எங்க இருக்கணும்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதியை தரிசனம் செய்து அந்த எம்பெருமானை மனமுருக குருஹோரையில் வழிபாடு நடத்த வேண்டும். அந்த குருஹோரையில் வழிபாடு செய்துவிட்டால் 12 தமிழ் மாதங்களிலும் யாரெல்லாம் அவ்வாறு முதல் வியாழக்கிழமையில் தரிசனம் செய்கிறார்களோ அவர்கள் செல்வத்தில் முதல்வர்களாகவே இருப்பார்கள். இது ரகசிய குறியீடாக, ரகசிய செய்தியாக சித்தர் பெருமக்களால் சொல்லப்பட்ட விஷயம். இந்த சமயத்துல பொன் அப்படின்னு சொன்னாலும், செல்வம் என்று சொன்னாலும் குரு பகவான் தான் காரகத்துவ கிரகமாக விளங்குகிறார். சுக்கிரனை சொன்னாலும் குருவுக்கு முதல் நிலை தரப்பட்டிருக்கிறது. தனகாரகன்னு குருவுக்கு தான் பேரு. அந்த குருவினுடைய அதிபதி முருகப்பெருமான். அந்த குருதான் பொன்னை வழங்கக்கூடியவர், புகழை தரக்கூடியவர், தனவானாக ஆக்கக்கூடியவர். எனவே அந்த குருவினுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்திலே, தை மாதத்திலே, பௌர்ணமி திதி சேரக்கூடிய நன்னாளிலே முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கான கோரிக்கைகள் முழுமையாக நிறைவு பெறும். யாருக்கெல்லாம் நல்ல பதவிகள் வேண்டுமோ, யாருக்கெல்லாம் நல்ல செல்வங்கள் வேண்டுமோ, யாருக்கெல்லாம் நல்ல மனைவி, நல்ல மக்கட்பேறு, அதை போல உயர் பதவி, இன்னும் சொல்ல போனால் எனக்கு தீராத விஷயங்கள், வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வழக்கெல்லாம் நிம்மதியா நிறைவு பெற்று எனக்கானது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அதை தைப்பூச திருநாளன்று இறைவன் முருகனே வழங்குவதாக ஐதீகம். அதனால தான் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நன்னாளாக சொல்லப்படுது. பழனியில பார்த்தீங்கன்னா அந்த பழனியாண்டியை பார்ப்பதற்காக எல்லாரும் போவாங்க. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க, பழனியாண்டியை அந்த திருக்கோலத்தை வீட்டில் வச்சோம்னா வறுமை வரும் அப்படின்னு. ஆண்டி கோலத்தில் இருக்கிறது. ஆமா, ஆண்டி கோலத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் நீங்க வீட்டில் வைத்து வழிபாடு நடத்துவதற்கும் இறைவனை நேரில் தரிசனம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது ஒரு விதத்துல உண்மையா பொய்யாங்கிறத நம்ம அடுத்த கட்ட நிகழ்வு சொல்லலாம். யாரெல்லாம் போய் முருகப்பெருமானை பழனியாண்டி திருக்கோலத்திலே, ஆண்டி திருக்கோலத்திலே எம்பெருமானை பழனியில தரிசனம் செய்கிறார்களோ அந்த சமயத்தில் அவர்கள் செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், நோய்களில் இருந்து விடுதலை பெறுவார்கள். ராஜா அலங்காரத்தையும் சேவை தருவார். அதை பார்ப்பவர்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கேற்ப உயர்வான நிலையை இறைவன் வழங்கி விடுவான். அது நவ பாஷாணத்தால உருவான ஒரு அற்புதமான சிலைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம ஏற்கனவே கூட ஒரு நிகழ்வுல சொல்லியிருக்கோம். அந்த போகர் என்பவரை முதன்மையான சித்தராகவே அகத்தியரே சொல்றார். அவர் போய் சீனா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் சீனா இருக்கு பாருங்க, மர்மமான ஒரு தேசம். அவங்கள நம்ம அவ்வளவு எளிமையா ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த சீன தேசத்தைச் சேர்ந்த சித்தராக இவர் கருதப்படுகிறார். அப்படி வந்த பொழுது தமிழ்நாட்டில் தான் எல்லாவற்றுக்குமே வேர் ஆதாரம் இருக்கிறது. இந்த உலகத்தை சார் நம்ம ஒரு சிறப்பான ஒரு வீடா கற்பனை பண்ணுவோம். அந்த உலகம் ஒரு வீடாக இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அந்த உலகம் என்ற வீட்டிலே பூஜை அறையாக இருப்பது தமிழ்நாடு தான். அப்ப கவனிங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெருமைன்னு. அதனால் தான் இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்ட போகர் சித்த நிலை தனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக குருவை தேடி புறப்பட்டு வருகிறார். சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் முருகப்பெருமான். அவர் இப்ப இருக்கக்கூடிய அந்த பழனி மலையில தான் பிரதட்சணம் பண்றாரு. அப்ப இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சில முக்கியமான சித்தர்கள், இன்னைக்கு நான் சொல்லுவேன், குற்றாலத்தில் சித்தர் இருக்கிறாரு, அவங்க தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது, இதை சொல்லும்போது நேயர்களுக்கே பிரமிப்பா இருக்கும், இப்படியெல்லாம் நடக்குமான். நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு பண்ணாங்க. ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி அது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சித்தர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சில மூலிகைகள் இருக்கும். அந்த மூலிகைகள் சில நாட்களில் ரொம்ப சிறப்பாக அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் காட்சி தரும். அதுக்கும் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உண்ணாமல் உறங்காமல்
கிட்டத்தட்ட ரொம்ப கடுமையான விரதங்களே இருக்க வேண்டும். சாப்பிடாம இருந்தலாம் சார், எப்படி உறக்கம் வராமல் இருக்கலாம் அப்படின்னா, உனக்கு அந்த மூலிகை கண்ணில் பட வேண்டும் என்றால் நல்லா தெரிஞ்சுங்க, அதை நீங்க பார்க்கணும்னு சொன்னாலே 2-3 நாள் தூங்காம இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும். அந்த மூலிகையை சென்று பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் குளிச்சு விட்டு அந்த மலையில வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த மூலிகைகள் உருவாகும். அந்த தெய்வீக மூலிகைகள் உங்கள் கண்ணில் படும் பொழுது அதுவரை நீங்கள் எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தீங்களோ, எத்தனை நாள் தூங்காம இருந்தீங்களோ, அந்த சக்தி அப்படியே உங்களுக்கு திருப்பி வழங்கப்படும். இது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்! எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இந்த விஷயத்தை போகர் தெரிந்து கொள்கிறார். எப்படியேனும் அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போகர் பெருமான் இங்கு வந்து கற்றுக்கொள்வதற்காக சுற்றி சுழன்று வருகிறார். அப்பொழுதுதான் அகத்திய பெருமானுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. அதன் மூலம்தான் இவரை ஆட்கொண்ட அகத்தீசர் அவருடைய ஞானங்களை, அவருடைய வழிவந்த கர்மாக்களை எல்லாம் தெரிந்து கொண்டு, இவர் சிறிது காலம் இன்னும் சீனாவில் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு அவருக்கு தன்னுடைய சக்தியை சிறிதளவு தருகிறார். போகர் போறாரு, சீனாவுக்கு போகும்போது இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவரே மயக்கிடுறாங்க. அதற்கு பிறகு இறைவனுடைய திருக்கட்டளைப்படி புலிப்பாணியை அகத்திய பெருமான் அனுப்புகிறார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா புலிப்பாணி சித்தர் எங்க இருக்கார், அவருடைய ஜீவ பிருந்தாவனம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பழனிமலைக்கு பக்கத்துல வைகாவூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் இருக்கார். புலிப்பாணி போறாரு. போனோடனே தன்னுடைய குரு, இவரது புலிப்பாணிக்கு குருவாக இருந்தவர் போகர், அவரிடம் இந்த கற்ற கலைகளை எல்லாம் போகர் பயன்படுத்தி சீன தேசத்திற்கு ஆகாச மார்க்கமா போறாரு. தன் குருவை அப்படியே யோக நிலையில மீட்டுட்டு வராரு. அவருக்குள்ள உயிர் மட்டும்தான் இருக்கு, உணர்வு இல்லை. தன்னிலை மறந்த நிலையில போகர் இருக்கிறாரு. அகத்தியர்கிட்ட போய் புலிப்பாணி அழுகும் பொழுது, உனக்கு உன் குரு கொடுத்த சக்தியை எல்லாம் நீ திருப்பி உன் குருவுக்கு வழங்கி அவரை மீட்டெடுன்னு மறைஞ்சிடுறாரு. ஆனா இந்த புலிப்பாணி சித்தர் என்ன பண்ணாருன்னா, கண்களை மூடி யாம் குருவுக்கு அவர் எனக்கு கொடுத்த சித்தியை, எனக்கு கொடுத்த மந்திரத்தை அவருக்கு நான் எப்படி தர முடியும்னு சொல்லிட்டு இந்த தைப்பூச நன்னாளில் தான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து தன் பெற்ற சக்திகள், குருவிடமிருந்து கற்றுக்கொண்ட வித்தைகளை தன்னுடைய தண்டம், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த குருவெல்லாம் அந்த கையில பயன்படுத்த ஒரு தண்டம் மாதிரி, அந்த தண்டத்திற்கு அந்த சக்திகளை உருமாற்றி அதன் மூலமாக தன் குருவிற்கு ஊட்டுகிறார். அப்படியே போகர் தன் நிலை உணர்ந்து எழுகிறார். தன்னுடைய சிஷ்யனை பார்க்கிறாரு, ஆசீர்வாதம் பண்றாரு. அதற்கு பிறகு நடந்ததான ஆச்சரியம், அந்த புலிப்பாணியை வைத்து சில பாஷாணங்களை எடுத்து வர சொல்கிறார். எடுத்துட்டு வராரு. சில விஷயங்களை கலக்கிறாங்க. பாஷாணம்னா விஷம்னு அர்த்தம். அவற்றை, அந்த விஷத்தை கூட மருந்தாக மாற்ற முடியும் சித்த புருஷர்களால். இன்னைக்கும் பாம்போட விஷம் கூட நமக்கு வந்து ஒரு விஷ முறிவா பயன்படுத்தப்படுது. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் 9 பாஷாணங்களை ஒன்றிணைத்து புலிப்பாணியின் உதவியோடு முருகப்பெருமானை வடிக்கிறார். அதுதான் நாம் தரிசனம் செய்யக்கூடிய பழனி முருகனுடைய சிலை. இன்னும் சொல்ல போனா அந்த பகவானுக்கு என்ன பேருனா பழனி முருகன் பேரு, தண்டாயுத பாணின்னு பேரு. அதற்கு உள் என்ன விஷயம் இருக்குன்னா, தண்டமும் பாணியும் பயன்பட்டதால் புலிப்பாணி என்ன பண்ணாரு, தன்னுடைய தண்டத்தை வச்சாரு. அதனுடைய இதை செஞ்சு வச்சவர் புலிப்பாணி. சோ பாணியும் தண்டமும் சேர்ந்து தண்டாயுத பாணி முருகனுக்கு பேர். இது போன்ற நிகழ்வுகளை நாடியிலே பெருமக்கள் குருமார்கள் சொல்லுகிறார்கள். சித்தர்கள் சொல்லும் பொழுது, இந்த தைப்பூசத்தன்னைக்கு யாரெல்லாம் அந்த முருகனை தரிசனம் செய்கிறார்களோ அகத்தியருடைய ஆசீர்வாதம், போகருடைய ஆசீர்வாதம் எல்லாமே நிறைந்து கிடைக்கும், புலிப்பாணியுடைய ஆசீர்வாதம் நிறைந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா பழனிமலைக்கு எல்லாரும் போகணும். சரி, இதை சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம் எல்லோருக்கும் அடுத்த விஷயம், தைப்பூசம் என்று சொல்லும் பொழுதே வடலூர் தான். வடலூர் பெருமான் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஜீவ காருண்ய எம்பெருமானாக விளங்கிய வள்ளல் பெருமான் மற்றைய நாட்களை விட இந்த தை மாசம் பூச நட்சத்திரத்தில் வள்ளல் பெருமான் 7 திரைகள் நீக்கி, அப்படியே நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க, இதுவரை எந்த மகானும் இப்படி செய்திருக்கிறார்களான்னா நம்ம வந்து பக்கத்தை தான் புரட்டி பார்க்கணும், இல்லாம இருக்க மாட்டாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் தன்னுடைய சுய உடம்போடு செல்கிறார். அந்த சுய உடம்போடு சென்று 7 திரைகள் அகற்றப்பட்டு ஜோதிமயமாக அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். அதனால தான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று சொன்னார். அவர் மட்டும்தான் எல்லா உயிர்களும் பசியில்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்படுத்தி வைத்த அந்த அணையா நெருப்புத்தான் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் தன்னுடைய உடம்பை மூடி இருப்பார். அதை நீங்க வெள்ளை தூய்மையான வெள்ளையாடை அப்படி உடுத்தி தலை முகம் மட்டும்தான் தெரியும், அப்படியே மறைச்சிருப்பார். அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? தன்னுடைய எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து ஒரு தூய்மையான ஒரு ஆத்மாவா அவர் இருக்காரு. உங்களுடைய கருத்து ஒரு விதத்தில் ஏற்கப்படணும்.
யாம் அறிந்த வகையிலே இன்றும் வள்ளல் பெருமானை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள், புலால் உண்ணாமல் தூய்மையான சைவ நெறியோடு அந்த ஜோதி வழிபாடு நடத்தக்கூடியவர்களை நான் பல பேரை அவங்க பாத்தீங்கன்னா வள்ளலார் மாதிரியே இருப்பாங்க. அதுல ஒருத்தர் எனக்கு சொன்ன தகவலை சொல்றேன். காந்தி முருகன் பேரு. அவர் சொன்ன தகவலை சொல்றேன். ஐயா ஏன் தன்னை மறைச்சிக்கிட்டாங்கன்னா 7 ஆதார சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், ஆக்னி, விசுக்தி, சகசிராரம் 7 சக்கரம் இருக்கு. இந்த மூலாதாரத்திலிருந்து புறப்படக்கூடிய குண்டலினி சக்தியானது நம்முடைய முதுகுத்தண்டு வழியாக புறப்பட்டு சகசிராரம் சொல்லக்கூடிய தலைக்கு போய் 1000 இதழ் கொண்ட தாமரையில் சேரும் பொழுது ஒரு அமிர்த தாரை சேரும். நமக்குள்ள இந்த அமிர்த தாரை விழும் பொழுது, இப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு நல்ல இனிப்பான பதார்த்தத்தை பார்த்தோன்னா நாக்குல எச்சில் ஊறும் தெரியுமா உங்களுக்கு? உள்நாக்குல அப்படியே ஒரு சொட்டு நமக்கு, இவ்வளவு சுவையா அப்படின்னு. அதை விட கோடி மடங்கு ஞானத்தை, கோடி மடங்கு சுவையை தரக்கூடியதான் பேரின்ப நிலை. அந்த நிலைதான் வள்ளல் பெருமானை மிக சிறப்பாக வழிநடத்தி சென்றது. அந்த சக்திகள் அவருடைய உடம்புல அந்த துணி எடுக்கப்பட்டால் பேரொளி பிரகாசமா இருக்குமா, தங்கமயமா ஜொலிக்குமா. யாராவது பார்த்தா அவர்கள் கண்கள் கூட பாதிக்கப்படும் என்பதனால்தான் வள்ளல் பெருமான் தன்னுடைய பூத உடலை மூடிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் பெரிய ரகசியம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆதிசங்கரரை பார்க்கலாம், ராகவேந்திர சுவாமிகளை பார்க்கலாம், அவங்கெல்லாம் தலைக்கு போத்திட்டு இருக்கிறத பார்க்கலாம். வழிபாடு நடத்தும் பொழுது அவர்கள் தன்னை மூடிய வண்ணம், அதாவது சிரசு பகுதியை முக்கியமா மூடியிருப்பாங்க. ஏன்னா இந்த கபாலம்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் நம்முடைய தலையெழுத்து, பிரம்மா எழுதிய கையெழுத்து, நம் பிறவிகளோடு சம்பந்தப்பட்டது, நம் ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்ப அதை மூடி இருக்கிற காரணம் என்னன்னா அதனுடைய ரகசியம் என்பது பிரம்ம தத்துவம். அதனால்தான் அவ்வாறு மூடி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை சித்தராக வள்ளல் பெருமான் விளங்கினார். இன்னைக்கும் வடலூர்ல பாத்தீங்கன்னா சத்திய தர்மசாலை, எப்படிப்பட்ட அவரை நினைக்கும் போதே உள்ள அப்படியே குளிர ஆரம்பிச்சிடும் நமக்கு. இப்படியும் ஒரு மகான் வாழ்ந்தாரா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் மீது அவதூறு வழக்கு போடப்பட்டது. அந்த அவதூறு வழக்கை சந்திப்பதற்காக அமைதியாக செல்கிறார். வள்ளலார் யாரையும் சபிச்சதா அவருடைய சரித்திரமே சொல்லல சார். அப்படி அவர் நடந்து போறாரு. அப்ப அந்த நீதிபதி அமர்ந்திருக்கிறார். அவர் மீது வழக்கு தொடுத்தவர் அந்த கூண்டுல நிற்கிறாரு. வள்ளல் பெருமான் நடக்க ஆரம்பித்தவுடன் நீதிபதி தான் இருந்த இருக்கையிலிருந்து எழுந்து விடுகிறார். அவருடைய தேஜோமயம், அப்படியே ஒளி பிரவாகம் அப்படி இருக்குது. நிற்கிறார். தான் மீது யார் அந்த பிராது கொடுத்தாங்களோ அவரை அப்படியே பார்க்கிறார். நீதிபதி அமர்கிறார். சாமி உங்களை மேல ஐயா பிராது கொடுத்துருக்காங்கன்னு அந்த யார் சாட்சி கூண்டில் இருந்துகிட்டு தப்பா சொல்ல வந்தாங்களோ அவர் கண்களிலிருந்து நீர் பெருக ஆரம்பிக்கிறது. நான் செய்தது தவறு, தூய்மையான ஒழுக்கமான வாழ்வை வாழ்ந்த ஐயா மீது நான் தான் தவறு செய்ய, எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அங்கேயே நம்ம வீழ்ந்து வணங்குகிறார். நீதிபதி சொல்றார், இங்கே கேசு முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அவரை தண்டிக்க முற்படுகிறார். நீ ஒரு உத்தமமான மனிதரை, ஒரு ஞானிய தவறா சொன்ன இல்லையா, உனக்கு அதுக்கான தண்டனை என்ற பொழுது வள்ளல் பெருமான் குறுக்கிடுகிறார். மன்னிக்கவும், இந்த உயிர்கள் எதுவுமே தவறுகள் என்பதோ பாபங்கள் என்பதோ அவர்கள் அறியாமல் செய்வது, அவரையும் மன்னியுங்கள் என்று சொல்லி வள்ளல் பெருமான் வெளியே கிளம்புகிறார். அப்போ அந்த பக்கத்துல ஒரு நிர்வாண சாமியார் ஒருத்தர் இருந்தாராம். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. கேட்க ஆச்சரியமா இருக்கும். யாரு போனாலும் அதவர் ஒரு நாய் போதும் பாரான், ஒரு எருமை போதும் பாரான், சில கோபமான சொல்லும் போது பாம்பு போதும் பாரான். யாரையுமே மனிதர்களை பேர் சொல்லியே கூப்பிட மாட்டாராம். ஆனால் வள்ளல் பெருமான் நடந்து சென்ற பொழுது அப்படியே தன்னுடைய உடம்பை ஒடுக்கி கொண்டு அமர்ந்து மகா ஞானி செல்கிறான், உத்தமமான மனிதன் செல்கிறான் என்று கையெடுத்து வணங்கினாராம். வள்ளல் பெருமானை ஏற்காத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வடலூர்ல அந்த திருக்காட்சியை பார்ப்பதற்காக அப்படியே கூட்டமா நிற்பாங்க. அந்த வள்ளல் பெருமான் இயற்றிய அருட்பாக்களை எல்லாம் படித்துக்கொண்டு அப்படியே ஆனந்த கண்ணீரோடு நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கும் பொழுதே தெரியும் அந்த மகான் எப்படிப்பட்ட உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கார். ஏன் அவர் வந்தாங்க? நீங்க பாருங்க, வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் வழிபாடு அப்படியே கண்ணாடி பார்த்து அவர் வழிபாடு நடத்துவார். அதில் தான் முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்ததாக சொல்லுவார்கள். ரொம்ப பேச மாட்டாங்க ஐயா, ரொம்ப பேச மாட்டாங்க, அப்படியே தன்னை மறந்த நிலையில் இருப்பார். அப்படி ஒரு நாள் போயிட்டு வரும் பொழுது ஒரு நாளைக்கு திடீரென்று ஒரு மிகுந்த ஜாமத்தில் 2ஆம் ஜாமத்தில் வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு கதவு சாத்தி இருக்கு. அவருக்கு பசிக்க ஆரம்பிக்குது. வீட்டில் அண்ணி உறங்கி கொண்டிருக்கிறார், அண்ணன் உறங்கி கொண்டிருக்கிறார். இவருக்கோ பசி. இவர் எதுவுமே செய்யவில்லை, யாரையும் தொந்தரவு பண்ணல. வீட்டு திண்ணையில படுத்துக்கிறாரு. படுத்துக்கொண்ட ஒரு சில வினாடிகளில் கதவு திறக்கப்படுகிறது. அங்கிருந்து ஒரு அம்மையார், யாரு அவங்களுடைய அண்ணியார் வராங்க. அப்பா ராமலிங்கம், நீ ரொம்ப பசியோடு இருக்கப்பா, சாப்பிடுன்னு சொல்லி உணவை கொடுக்குறாங்க. இவர் ஒண்ணுமே சொல்லல, அப்படியே அந்த உணவை சாப்பிடுகிறார். ஆத்ம ஞானம் பெற்ற உணர்வு, அப்படியே தூங்கி விடுகிறார்.
மறுநாள் காலையில் எழுந்து அவங்க அண்ணியார் வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட வரும்போது, ராமலிங்கம் நீ என்னப்பா எப்பப்பா வந்த அப்படின்னோடனே, ஏம்மா என்னம்மா என்ன நீ அப்படிலாம் இல்லையே, நீ தானே எனக்கு சாப்பாடு கொடுத்தேன். நான் கொடுக்கவே இல்லையே. யாருப்பா நான் கொடுத்தது? நான் கொடுக்கலன்னு சொன்னப்போ, ஓ வடிவுடை அம்மன் தான் இந்த திருக்காரியத்தை செய்ததா என்று சொல்லி அம்பிகையினுடைய ஒரு அருள் விளையாடல் நினைத்து அந்த அம்மாவே அதிர்ந்து போனாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு ஞான குழந்தை ஞானசம்பந்தனுக்கு எப்படி வந்து ஞானப்பாலை அந்த உமையம்மை புகட்டினார்களோ அதுபோலே இந்த காலத்திலே அற்புதமாக நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், நல்லோர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பிறவி எடுத்த வள்ளல் பெருமானுக்காக அந்த வடிவுடைய அம்மையே கொண்டு வந்து அற்புதமான ஞான உணவை ஊட்டியதாக சொல்லுவார்கள். அதனால்தான் திருவருட் பிரகாச வள்ளலார் ஞான பெருந்தகை என்று அந்த அவரை உலகமே கொண்டாடுகிறது. அந்த எம்பெருமானும் இந்த தைப்பூச தினத்தில் தான் ஜோதியிலே கலந்தார். எப்படிங்க நடக்கும்? 7 திரை விலக்கி உள்ள போறாரு. அவருடைய உடம்பு கிடைக்கல, அவர் எங்க போனார்னு தெரியாது, சுரங்கப்பாதை கிடையாது, வெளியில பாதை கிடையாது. அந்த இறைவனுக்கு நிகரான அந்த மகான் எங்கு சென்று மறைந்தார்? அப்படின்னா அவர் இந்த உலகத்திற்கு சொல்ல வந்த விஷயம் என்ன? நீ மனிதனாக பிறந்தவர்கள் எல்லா உயிர்களையும் சமமாக பாவியுங்கள். ஒருத்தர் பசியால தவிக்கிறார்னா நீ சாப்பிடுவதை விட அவருடைய பசியை ஆற்று, நல்லதை பேசு, நல்லதை சிந்தனை செய், என்ன நடந்தாலும் இறைவனுடைய செயல்னு நினை. அப்படி நினைத்தால் நீயும் ஞானவானாக உருமாறலாம் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய ஒரு அற்புதமான வாழ்க்கையின் தத்துவமாக இந்த தைப்பூச நன்னாளில் விளங்குகிறது. முக்கியமாக சில ஊர்களில் வந்து இந்த தைப்பூசத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. திருவிடைமதுர்ல மிகப்பெரிய அந்த ஒரு பிரம்ம சாபங்கள்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சண்டாளம், அதாவது ஒரு ஜாதகத்துல வியாழனும் சனியும் கூடி இருந்தாங்கன்னா அது வந்து பிரம்ம ராட்சசனுக்கு நிகரான ஒரு சாபமாக கருதப்படுகிறது. அதனால ஏற்படக்கூடிய பிரம்மஹத்தி தோஷத்தை நிவாரணம் செய்யணும்னா இன்னைக்கும் திருவிடைமதுர்ல போய் மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரம்மஹத்தி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும். அதனால சிவாலயத்துக்கு சந்நிதிக்கு போகும்பொழுது ஒரு பக்கத்தால போனோம், திருப்பி அந்த பக்கத்தால வரக்கூடாது. நம்மை பிடித்திருந்த அந்த பாபங்கள் பிரம்மஹத்தி தோஷம் விலகிருமா, போய் அம்பிகையினுடைய சந்நிதி வழியா தான் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த இறைவனும் இந்த நாளில் பூசத்துறைன்னு சொல்லுவாங்க, காவிரியில பூசத்துறை வழிபாடு, சுவாமி போய் தீர்த்தவாரி கொடுப்பாரு. அன்னைக்கு போய் பார்த்தால் ஒருவேளை நம்ம ஜாதகத்துல நமக்கே தெரியாம பிரம்மஹத்தி தோஷம் ஒட்டிட்டு இருந்தாலும் அது நீங்கி விடும்னு சொல்லப்படுது. கும்பகோணத்துக்கு பக்கத்துல தென்கிழக்குல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிகுந்த ஆலயம் இருக்கு, திருச்சேரை சாரநாராயண பெருமாள். அந்த பெருமாள் காவிரி நதிக்கு காட்சி கொடுத்த நன்னாளாக தைப்பூசம் கருதப்படுகிறது. அதனால குழந்தை ரூபத்துல பெருமாள் வராரு. இன்னைக்கு ரொம்ப அற்புதமா அந்த பெருமாள் கோயில்ல அதை கொண்டாடுவாங்க. அதனால பெருமாளானாலும் சிவாலயமானாலும் ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தைப்பூசத்துக்கு வந்து முடிந்தவர்கள் காலை முதல் மாலை வரை 3 வேளையும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் போய் இறைவனை வழிபாடு செய்து அவர்கள் வந்து நினைத்த காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசை, நேரம் கருதி நான் வந்து சுருக்கி சொல்றேன். விராலிமலையில சிறப்பு இருக்கு, முருகனுக்கு தேரோட்டம் நடக்கும், சமயபுரம் மாரியம்மனுக்கு ஸ்ரீரங்கநாதர் தன் சீர்வரிசை அனுப்புறதும் அன்னைக்கு தான், தைப்பூசத்து அன்னைக்கு தான். இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பூச நட்சத்திரம் என்பது ஒரு பரிசுத்தமான ஒரு நல்ல நிலையை உருவாக்கி தரக்கூடிய நாளாகவே கருதப்படுகிறது. ஆனால் என்றவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போங்க, போகாம இருங்க. மற்ற நல்ல காரியங்கள் செய்கிறதோ முடியலையோ ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க, உங்களால் இயன்ற அளவு தயவு செய்து ஒரு மனிதருக்காக உணவு பரிமாறுங்கள், அன்னதானம் செய்யுங்கள். 10 பேருக்கு போட சொல்ல, ஒருத்தருக்கு போட முடியும் இல்லையா? கண்டிப்பா தாராளமாக செய்யுங்கள். ஒரு எளிமையான இன்னைக்கு கிடைக்கவே இல்லைங்க, எந்த பிச்சைக்காரர் கூட சாப்பிடலைங்க, எந்த ஒரு யாரும் சாப்பிட வரலன்னா எளிமையாக பறவைகளுக்கு அன்னமிடுங்கள். அந்த பறவைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுங்க, நாய்களுக்கு கொடுங்க, பூனைகளுக்கு. இன்னும் சொல்ல போனா பூசத்தன்று பூனை கூட பழையதை தொடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அன்னைக்கு அதை வந்து ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவாங்க. அதனால பூனைகள் துவங்கி எறும்புகள் வரை நம்மால் இயன்ற அன்னதானத்தை செய்தோம் என்றால் அன்னலட்சுமியினுடைய அருள் நிறைந்து பெருகும், வள்ளல் பெருமானுடைய கருணை நம்மை ஆட்கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலாக 12 கரங்களால் 16 செல்வங்களை தரக்கூடிய எம்பெருமானாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் நம் இல்லத்திலே வள்ளி தேவயானையோடு குடியிருப்பான். காரணம், வள்ளியை மணந்ததும் அந்த நாளில் தான். அதனால் கண்டிப்பாக அந்த நாள்ல நல்ல காரியங்கள் செய்வோம், நன்மையெல்லாம் பெறுவோம் சொல்லி தி டிவைன் தமிழ் நேயர்கள்ட்ட நான் வந்து சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா நான் 2 விஷயங்கள் தான் சொன்னேன், ஆனா இத்தனை விஷயங்கள் தைப்பூசத்து அன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.